ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராண்ட் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மல்டி அசெட் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் போட்டிருந்த ஒரு வீடியோவில் வந்து மல்டி அசெட் ஃபண்டை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம இந்த வீடியோவில் மல்டி அசெட்லேயே சிறப்பாக இருக்க ஒரு ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நார்மல் ஈக்விட்டி ஃபண்டுக்கும் மல்டி அசெட் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள், என்ன மாதிரி உங்களோட முதலீடு இருக்கும், என்ன மாதிரியான அசெட்டில் முதலீடு பண்ணுவாங்க, அது எந்த அளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, நார்மலாக எந்த அளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, லம்சமில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, எஸ்ஐபியில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலம் மல்டி அசெட் ஃபண்டை பற்றின ஃபுல் விவரங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக நார்மலாக ஒரு ஈக்விட்டி ஃபண்டை நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து அது லார்ஜ் கேப்பாக இருக்கலாம், அல்லது மிட் கேப்பாக இருக்கலாம், ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், ஃப்ளெக்ஸி கேப்பாக இருக்கலாம். இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கிற ஹோல்டிங் வந்து பெரும்பாலும் ஈக்விட்டி சார்ந்ததாக இருக்கும். மேபி 100% கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மல்டி அசெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் அவங்களோட ஹோல்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பங்கு சந்தை எப்போல்லாம் வந்து சரியுதோ அப்போ வந்து ஈக்விட்டி இருக்கிற லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இப்படிப்பட்ட திட்டங்கள் பெரிய அளவில் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே நேரத்தில் மல்டி அசெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் சரிவுங்கிறது பெரிய அளவில் இருக்காது. ஏன்டா இவங்களோட ஹோல்டிங்கில் வந்து பிரித்து அவங்க பலவிதமான சொத்தில் முதலீடு பண்ணுறாங்க. அந்த சொத்துங்கிறது வந்து ஒவ்வொரு ஃபண்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். சில ஃபண்டுகள் வந்து 65% வந்து ஈக்விட்டி வச்சுருப்பாங்க, சில ஃபண்டுகள் வந்து 80% ஈக்விட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மல்டி அசெட் ஃபண்ட்லேயே இருக்கிற ஒரு டாப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி 1 crore வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன், என்ன போர்ஷன்ஸில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன். அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் A to Z வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து 1-to-1 மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் 1-to-1 மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம மல்டி அசெட் ஃபண்டுக்கும் நார்மல் ஈக்விட்டி ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பங்கு சந்தை சரிவில் வந்து நார்மல் ஈக்விட்டி ஃபண்டு எப்படி செயல்படும், பங்கு சந்தையில் மல்டி அசெட் ஃபண்டுகள் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இவங்களோட போர்ட்ஃபோலியோ பற்றின விவரங்களை பார்க்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து தன்னோட பெஞ்ச் மார்க் என்ன, அந்த பெஞ்ச் மார்க் வந்து பீட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற இந்த ஒரு டாப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக வந்து இந்த ஃபண்டில் ஒரு 1 லட்ச ரூபாய் நம்ம ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி முதலீடு பண்ணியிருந்தால் அது எந்த அளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கும், 5 வருடத்தில் வந்து ஒரு லம்சம் முதலீடு பண்ணிவிட்டு அடிஷ்னலாக வந்து ஒரு எஸ்ஐபி நம்ம ஆரம்பிக்கிற மூலம் நம்மளோட முதலீட்டில் வந்து எந்த அளவு ஒரு லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மல்டி அசெட் ஃபண்டில் எப்படிப்பட்ட முதலீடு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுவாங்க, அதாவது பங்கு சந்தை சார்ந்த முதலீடு இருக்கும். அதுக்கப்புறம் கடன் சார்ந்த முதலீடுகள் இருக்கும், டெட்டில் முதலீடு பண்ணுவாங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா கோல்டு அல்லது சில்வர் ETF அல்லது இப்படிப்பட்ட சாவரின் கோல்டு இப்படிப்பட்ட விஷயங்களில் முதலீடு பண்ணுவாங்க. ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுவாங்க. இது வந்து REITயாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட முதலீடு வந்து கம்பைல் பண்ணியிருக்கிற முதலீடாக இருக்கும். ஸோ மல்டி அசெட் ஃபண்டு அது எப்படி முதலீடு பண்ணுவாங்க, அவங்களோட ஹோல்டிங் எப்படி இருக்கும், சொத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. இப்போ மல்டி அசெட் ஃபண்டில் வந்து சிறந்த ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபண்டோட பேர் வந்து ICICI Prudentialோட மல்டி அசெட் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது 2002 லான்ச் பண்ணாங்க, அக்டோபர் அப்போ. இந்த ஃபண்டோட NAV மதிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளானில் இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா 859.42 இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.66 இருக்குது. இதோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Nifty 200 டோட்டல் இண்டெக்ஸ், அப்புறம் Nifty கம்போசிட் அப்படிங்கிற இவங்களோட பெஞ்ச் மார்க் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும். அதாவது இவங்க வந்து டெட்லையும் முதலீடு பண்ணுறாங்க, கோல்டுலையும் முதலீடு பண்ணுறாங்க, காம்போசிட் கமோடிட்டி அதுவும் அதில் இருக்குது, டொமஸ்டிக் சில்வர்லேயும் அவங்க முதலீடு பண்ணாங்க. அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குது. அடுத்தது இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 64,790 கோடிகளுக்கு வந்து முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள். ஸோ எந்த அளவு வந்து ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த அளவு வந்து இந்த ஃபண்டோட க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். இதோட AUM சைஸ் எந்த அளவு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அடுத்தது இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இதோட டர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் 25% இருக்குது. அதாவது 100 ரூபாய்க்கு அவங்க ஒரு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணிங்கன்னா வந்து ஒரு 25 ஸ்டாக்கை வந்து அவங்க மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாக்கி இருக்கிற ஸ்டாக் எல்லாம் வந்து நல்ல ஒரு தரமான ஸ்டாக்கில் தான் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து, அதாவது 2002 லான்ச் பண்ணாங்க, இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட CAGR படி 16.94% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
அடுத்தது இந்த ஃபண்டு கொடுத்த வருமானத்தை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட்டு இதே கேலண்டர் டேட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு இயர் டு டேட்னு சொல்லுவாங்க 13.39% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா 3.49%, 6 மாதங்களில் 11.72% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா 9.68% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 வருடங்களில் 20%க்கு மேலே ரிட்டர்ன் இருக்குது. 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 25%, 10 வருடங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 16.95% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட ஹோல்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இவங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 57% வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க. டெட்டில் வந்து ஒரு 31% முதலீடு பண்ணுறாங்க. கோல்டில் ஒரு 11%, அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் 1% முதலீடு பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இதில் வந்து யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இருக்காங்களோ அவங்க இதில் முதலீடு பண்ணலாம். அல்லது யார் வந்து ரிஸ்க் குறைவாக முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த திட்டம் சிறந்ததாக இருக்கும். ஏன்னா வெறும் 57% தான் வந்து ஈக்விட்டியில் பண்ணுறாங்க. பாக்கி பார்த்திங்கன்னா பெரிய அளவு வந்து டெட்டில் இருக்குது, அதாவது கடன் சார்ந்த முதலீடு இருக்குது. ஈவன் கோல்டு பார்த்திங்கன்னா இப்போ கோல்டு தொடர்ந்து அதிக உயரத்தை நோக்கி போயிட்டே இருக்குது. இப்போ கடந்த ஒரு வாரமாக வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இருந்துச்சு. பட் மேபி வரும் நாட்களில் எகெயின் கோல்டு மேலே ஏறும் பட்சத்தில் இந்த ஃபண்டு இன்னும் இதை விட வந்து பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்காமல் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபண்டு சிறந்தது. ஏன்னா இதில் 100% ஈக்விட்டி கிடையாது. அடுத்தது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது இந்த ஃபண்டு கொடுத்த வருமானத்தை தான் பார்க்குறோம். ஒரு ஃபண்டை நம்ம எடுத்து முதலீடு பண்ணுறப்ப அந்த ஃபண்டு வந்து அதோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுதா அப்படிங்கிறத எப்பயுமே நீங்கள் மார்ச் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணாத ஒரு ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணால் நமக்கு ஒரு பெரிய அளவில் ரிட்டர்ன் வராது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ஃபண்டு எப்படி பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் 12.75% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் பெஞ்ச் மார்க் 9.75 தான் கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் பார்க்குறப்ப பெஞ்ச் மார்க் வந்து 12.96% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் அதே நேரத்தில் இந்த ஃபண்டு 11.31 தான் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் வரும் 7.27 தான் கொடுத்துருக்கு. பட் அதே நேரத்தில் இந்த ஃபண்டு வந்து 8.87 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 வருடங்களில் பார்த்தாலும் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கு. 5 வருடங்களில் பார்த்தாலும் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கு. 7 வருடங்களையும் நீங்கள் 10 வருடங்களையும் பார்த்தீங்கன்னா இதோட பெஞ்ச் மார்க்கை பியூராக பீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டு தன்னோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலோட மல்டி அசெட் ஃபண்டு வந்து எஸ்ஐபி ரிட்டர்னில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா எந்த அளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். 3 வருடம் தொடர்ந்து இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா 17.45% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் 5 வருடம் நீங்கள் தொடர்ந்து எஸ்ஐபி முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா 21.27% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 வருடம் தொடர்ந்து இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலில் மல்டி அசெட் ஃபண்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 17.39% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நார்மலாக கிடைக்கிற ரிட்டர்னை விட இந்த ஃபண்டு வந்து எஸ்ஐபியில் எந்த அளவு ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இது மார்க்கெட் இடையில ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆனிச்சு. அதாவது கடந்த செப்டம்பர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஃபண்டுகள் வந்து பெரிய ரிட்டர்ன் கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செப்டம்பர் 29 அதாவது 2024 பார்த்தீங்கன்னா இதோட எண்ணெய் மதிப்பு வந்து 799.06 ஆயிருந்துச்சு. பங்கு சந்தை சரிவில் வந்து பெரிய அளவு சரிஞ்சு மார்ச் 3 அன்றைக்கி நிறைய ஃபண்டுகள் வந்து லோவர் லெவலில் போய் அடைஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 756 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு விலை குறைஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 5.37% வந்து இதோட ஃபால் இருந்துச்சு. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஈக்விட்டி பியூர் 100% இருக்கிற ஈக்விட்டியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட வந்து ஒரு 20% வந்து ஃபால் ஆன ஃபண்டுகள் இருக்குது. ஸோ அதை விட வந்து இந்த ஃபண்டு வந்து டவுன் டவுனில் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட எண்ணெய் மதிப்பு வந்து 859.42 இருக்குது. எந்த அளவு இது ரிக்கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டீட்டெயில் எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த ஃபண்டில் வந்து நம்ம ஒரு 5 வருடம் தொடர்ந்து முதலீடு பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உதாரணமாக ஃபஸ்ட் டைம் நம்ம முதலீடு பண்ணுறப்ப லம்சமாக வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் 5 வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு பண்ணால் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து ஒரு 10,000 மேனி ஒரு 5 வருடத்துக்கு வந்து எஸ்ஐபி வழியாக முதலீடு பண்ணுறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 1 லட்சம் லம்சமாகவும் பேலன்ஸ் இருக்கிற இந்த 10,000 வந்து நீங்கள் 60 மாதத்துக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 6 லட்ச ரூபா வரும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,81,000க்கு மேலே போயிருக்கு. 5 வருடங்களில் எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஏன்டா இதில் வந்து நமக்கு எல்லா விதமான பாசிட்டிவும் இருக்குது. ஈக்விட்டி இருக்கிறதுனால பங்கு சந்தை இருந்துச்சுன்னா அதுலேருந்து லாபம் கிடைக்கும். டெட் போர்ஷன்ஸ் வந்து நமக்கு பெரிய அளவில் நஷ்டத்தை கொடுத்துறாது. அது மாத்திரம் இல்லாமல் கோல்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து அதுலேருந்து நமக்கு பாசிட்டிவான க்ரோத் இருக்குது. அடுத்தது ஃபைனலாக வந்து RE80 இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தமான முதலீடு. ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து நஷ்டமடைகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதுலேருந்து நமக்கு
ஒரு பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப உங்கள் முதலீடு வந்து எந்த அளவு க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மல்டி அசெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஃபைனலாக இந்த ஃபண்டில் வந்து நாம் முதலீடு பண்ணலாமா, இந்த டயத்தில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்கு சந்தை வந்து இப்போ வந்து திருப்பி பங்கு சந்தை சரிஞ்சிட்டு திருப்பி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்துக்கு வந்திருக்கு. பட் இந்த டைம் வந்து நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு எஸ்ஐபி வழியாக முதலீடு பண்ணுறதுக்கு சிறந்தது. அதே நேரத்தில் சப்போஸ் நீங்கள் லம்சம் முதலீடு பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து ஒரு 5 வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை இந்த ஃபண்டில் நீங்கள் பார்க் பண்ணலாம். பட் பார்க் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள், இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா முதலீடு பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு 2 லட்ச ரூபா லம்சம் போட்டுட்டு பாக்கி இருக்க 3 லட்ச ரூபா வந்து பிரித்து எஸ்ஐபி வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஸோ நமக்கு சப்போஸ் பங்கு சந்தை இன் பிட்வீனில் வந்து சரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜான ரேட்டில் வந்து உங்களுக்கு யூனிட் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம மல்டி அசெட் ஃபண்டை பற்றி பார்த்தோம். இந்த ஃபண்டில் எப்படி முதலீடு பண்ணுறாங்க, நம்ம பங்கு சந்தை சரிவில் இந்த ஃபண்டுகள் எல்லாம் எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை பற்றி பார்த்தோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.